அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேப்டன் ஜி உங்களோடு ஒரு சில வரிகளோடு. ஆகஸ்ட் 25 என்றாலே நமக்கெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு எந்நாளும் ஒரு மாபெரும் அன்னதானத்தை கையில் எடுக்கக்கூடிய நாள். இந்த நாளானது என்னுடைய தானை தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழகத்தில் தன்னிகரற்ற ஒரு தன்மான அன்னதான பிரபு. அவன் சொந்த காசில் செலவு பண்ணுறதில் யோசிப்பான். சொந்த காசில் இன்ன வரைக்கும் இறந்தும் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கும் ஒரே தலைவன் என் கேப்டன் எழுதி வைத்த உயில்ராது. ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 2000 பேரை சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமாடாது. கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தில் மஞ்ச குளிச்சு கொண்டிருக்கும் வீணா போன கூட்டங்கள் மத்தியில் ஒரு அரசியல்வாதி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தன்னிகரற்ற ஒரு தொழில் அதிபராக இருக்கட்டும், இல்லை தனி பெரும்பான்மை வருமானம் உள்ள ஒரு நபராக இருக்கட்டும், யாராவது கேப்டனுக்கு மிஞ்சி செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா அது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். அந்த வகையில் இன்று எங்களை எல்லாம் அனாதையாக விட்டு இந்த தமிழகத்தினுடைய தேவையற்ற 5 காசுக்கு புரோஜனம் இல்லாத வக்கரங்கட்ட கூட்டங்கள் தேமுதிக என்றாலே கிள்ளுக்கீரையாகவும் இவன் வீட்டு உப்பு டப்பா என்று நினச்சி கொண்டிருக்கிறான். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும்டா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாரெல்லாம் ஏளனமாகவும் பேட் கமெண்ட்ஸ் போட்டுக்கொண்டு அன்றே மீடியாக்கள் எங்களை அளித்தது மிச்சம் இருக்கக்கூடியதை சோசியல் மீடியா அளித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னா உண்மையான தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கான். இவர்களெல்லாம் நீங்கள் சொந்த குரலிலே பேசி இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அந்த வகையில் முகநூல்களிலுமே சோசியல் மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் தொடர்ந்து யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செருப்படியும் சவுக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மேமட்ட தொண்டர்லேருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இரத்தத்திலும் வீரம் கண்டிப்பாக விளைய வேண்டும். நம்மையெல்லாம் கேவலமாக பேசுபவர்களுக்கு நாம் தகுந்த செருப்படியை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாம் இன்றிலிருந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றிலிருந்து யாரெல்லாம் நாம் ஒரு வீடியோவை தேமுதிக விமர்சனம் வைக்கிறானோ அவனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஒரு சூளுரையாகவும் ஒரு வீர உரையாகவும் எடுத்து ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து பயணிப்போம். முகநூல்களில் நாம் சந்திப்போம். நம்மை விமர்சனம் வைப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம். காலம் பதில் சொல்லும். காலை வரையற்ற இந்த பதிவுகளுக்கு ஒவ்வொரு தொண்டனும் உடனடியாக எழுச்சியோடு எழுந்து மாபெரும் துணிச்சலோடு நாட்டு மக்களுக்கும் இந்த நல்ல மனிதர்களுக்கும் நாம் துணையோடு துணையாக இருப்போம். நம்மை விமர்சனம் வைப்பவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம். என்றும் உங்கள் நலம் விரும்பி கேப்டன் ஜி.